பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து உண்டாக வேண்டும், செல்வம் உண்டாக வேண்டும் என்று ஆசைப்படுவது நியாயமானது. ஏன்னா இன்று செல்வம் இல்லாமல் நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இப்போ ஹலாலான முறையில் அந்த செல்வம் வந்ததுன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை வர வைக்கக்கூடிய சூறாக்கள் இருக்குதுன்னு சொன்னால் சிறப்பான சூறாக்கள் இருக்கிறது. இது அசீருல் அஸ்ரான்னு சொல்லக்கூடிய கிதாபில் இந்த விஷயத்தை எழுதியிருக்கிறாங்க. புதுசாக வரக்கூடியவங்க வலது பக்கம் பாருங்கள், கீழே சிவப்பாக சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்திங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் அழுத்தினா 3 பெல் வரும். அது மேலே உள்ள ஆளுங்கிற பெல் அழுத்தினீங்கன்னா நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அது மாத்திரம் இல்லாமல் அனைத்து பிரச்சனைக்குமே குரானில் தீர்வு போட்டிருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா இடது பக்கம் பிரைட் தமிழ் பேன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா நம்முடைய அனைத்து வீடியோ வந்துடும். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ எடுத்துக்கலாம். கணித்திருக்கிறீர்களே, பரக்கத்துக்காக வேண்டி செல்வம் வரக்கூடிய ஒரு சூறா என்னென்னு சொன்னால் 94வது அத்தியாயத்தில் வரக்கூடிய சூரத் இன்ஷரஹ் அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. இந்த சூறா தான். இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாட்டியும் 40 தடவை ஓதணும். இது ஓதுறதுக்கு முன்பாக 11 தடவை ஸலவாத் ஓதணும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 11 தடவை, இந்த சூறாவை 40 தடவை, அதுக்கப்புறம் யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்து செய்வாயாக, அது 11 தடவை, அதுக்கப்புறம் திரும்ப ஸலவாத்து 11 தடவை. இந்த சூறா இதை 41 தடவை ஓதணும். இதை ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபஜ்ருக்கு பின்னாடி, லொஹருக்கு, அசருக்கு, மக்ரிப், இஷாவுக்கு பின்னாடி 11 தடவை ஸலவாத்து, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 11 தடவை, இந்த அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் அது 41 தடவை, திரும்ப யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு இந்த சூறாவின் பரக்கத்தை கொண்டு எங்களுக்கு வாழ்க்கையில் பரக்கத்து செய்வாயாக, வருமானத்தை பரக்கத்து செய்வாயாக 11 தடவை, திரும்ப ஸலவாத்து 11 தடவை. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் 40 நாளுங்கிற ஹை லெவல், சரிங்களா? அது முடிகிறதுக்கு முன்பாக நீங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஒரு பெரிய வருமானத்துக்குள்ள வழிகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்து அருள் புரிவான். இது சோதிக்கப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் கூட ஆகாது. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி ஓதுறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. நீங்கள் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம இந்த குரானை ஓதுன நன்மையும் கிடைக்கும். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மறுமையுடைய வெற்றியும் கிடைக்கும், இம்மையுடைய வெற்றியும் கிடைக்கும். எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கணித்துக்குரியவர்களே, இந்த நம்ம குரானை உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் மறுமையுடைய வெற்றியும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குரான் என்பது என்னென்னு சொன்னால் இம்மை மறுமை வெற்றி தரக்கூடியது. அதனுடைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். கணித்துக்குரியவர்களே, 5 நேர தொழுகையை சரியாக தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத், இஷ்ராக், லுவா அப்படின்னு தொழுக முயற்சி செய்யுங்க. அதில் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. ஜக்காத் கொடுக்கறது, நோம்பு நோக்கிறது, ஹஜ்ஜு செய்கிறதெல்லாம் சரியாக செஞ்சுக்கோங்க. கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு, அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யுங்க. கொடுக்கல் வாங்கலை சரியாக செய்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் காலை மாலை தஸ்பீஹாத்துகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்கிக்குங்க. காலையில் 150 தடவை சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். அதுக்கப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் 100 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 தடவை. இது காலை மாலை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது. அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு எந்த விதமான துன்பம் இழைக்காமல் நம்முடைய கையை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்னா நரகத்தில் போனோம்னா அதை தாங்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. சொர்க்கத்தில் போனோம்னா மிகப்பெரிய வெற்றி. அதுதான் நம்முடைய படைக்கப்பட்ட நோக்கம். அதுதான் ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்ஹிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் செய்கின்றார்களோ அவர் தான் வெற்றி பெற்றதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அப்படிப்பட்ட கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்குவானாக. இது அனைத்து மக்களும் ஷேர் செய்து நன்மையான விஷயங்களை நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.